طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்கவர்களே, நேற்றைய தினத்திலே தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் முஸ்லிம்கள் பாடம் படிக்க வேண்டிய பல செய்திகளையும் இந்த தேர்தல் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கைகளில் ஒன்று எல்லை மீறாது. குர்ஆன் சொல்கிறது, தில்க ஹுதூதுல்லாஹ், ஒரு எல்கை என்பது இருக்கிறது. பல தஅததுஹா, அந்த எல்கையை நீங்கள் கடக்கக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறார். மார்க்கத்திற்கு, இந்த தீனுக்கு, ஈமானுக்கு வருவதற்கு முன்னாலே யாரையும் மார்க்கம் கட்டாயப்படுத்தாது. கண்டிப்பா நீங்க இஸ்லாத்தில் இருந்துதான் ஆகணும் அப்படின்னா யாரையும் கட்டுப்படுத்தாது. ஆனால் மார்க்கத்திற்கு வந்துவிட்டால், மோமின்களாக ஆகிவிட்டால், ஈமானுள்ளவர்களாக ஆகிவிட்டால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இராணுவத்தில் சேரணுங்கிறது கட்டாயம் ஒன்றும் இல்லை. ஆனால் இராணுவத்தில் சேர்ந்து விட்டால் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அல்லவா? அதே போல மார்க்கத்திலே நாம் மோமின்களாக, முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கென்று சில விதமான கட்டுப்பாடுகள் இருக்கிறது. தேர்தலை பொறுத்தவரையிலே எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், எதை சொல்லியாவது, எந்த ஒரு நிலையிலே. அது மாதிரி வளர்ந்துள்ள இந்த சுதந்திர சிந்தனை, யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது என்று வளர்ந்திருக்கக்கூடிய இந்த சுதந்திர சிந்தனை இருக்கிறதே, எப்படியெல்லாம் ஆகி போயிருக்கிறது என்பதை பார்த்தால் மனதெல்லாம் வேதனையால் துடிக்கிறது. நாம் சமூகத்தை நினைத்து இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். உண்மையானவர்களே, அல்லாஹ் வழங்கிய உன்னதமான இந்த ஈமானை, இந்த பொக்கிஷமான இந்த ஈமானிய செல்வத்தை அற்ப காரணங்களுக்காக வேண்டி விட்டுவிடுவார்கள் போல் தெரிகிறது. அந்த அளவிற்குள்ள நிலை. அதனால்தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் நாம் 17 ரக்காத்துகள் ஃபர்தான தொழுகை தொழுகிற போது நமக்கு சொல்லப்பட்ட கட்டளை இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் என்றும் எங்களை நேர்வழியில் ஆக்கி வைக்கிறார். இது ஒரு சாதாரணமான துஆ இல்லை. எதா இருந்தாலும் அதில் ஒரு நேர்வழியும் எல்கை மீறாத ஒரு நிலையும் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் யாராவது ஒரு ஆள் எங்கேயாவது ஒன்று ரெண்டு அப்படி இப்படி செய்தாலும் கூட சோசியல் மீடியாவினுடைய நிலைப்பாட்டின் காரணத்தினாலே உலகமெல்லாம் பரவுகிறது. ஏதோ ஒரு செய்தி தான் உலகத்தின் பல நாடுகளில் இருந்தும் அதை கேட்கிறார். நம்முடைய பெண்களை பொறுத்தவரை இஸ்லாமிய பெண்கள் புர்காவை போட்டுக்கொண்டு, என் கணவரை விட எனக்கு அவன் தான் பெரியது, என் கணவன் தான் என்னை கொண்டு போய் இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் வர சொல்லி இருக்கிறார், என் பிள்ளைகள் என்னை பார்த்து கேட்கிறார்கள், உனக்கு தான் எங்களை விட அவன் மேலதானவா பிரியம், எங்களையே பெத்தேன் கேட்குது பிள்ளைகள்லாம் என்று பகிரங்கமாக சொல்லக்கூடிய அளவு. அது மாதிரி புர்காவை போட்டுக்கொண்டு, முகத்திலாம் திரையெல்லாம் போட்டுக்கொண்டு குத்தாட்டம் போட்டக்கூடிய ஒரு நிலை கடந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு சினிமா பாட்டு போடுறாங்கிறதுக்காக வேண்டி சேர்ந்து நின்று, முன்னால் நின்று, அவ்வளவு பொது இடத்திலே, எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு பொது இடத்திலே நின்று ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அது மாதிரி முஸ்லிம்களிலேயே வேட்பாளர்கள் சில பேர் கோயில்களுக்கு அவங்க போய் அங்க மந்திரங்கள் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த பூசாரி சொல்லிக்கக்கூடிய வாசகத்தை எல்லாம் சொல்லி முடித்து விட்டு அவர் அங்கே நின்று கும்பிட்டு வெற்றியை தர வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லக்கூடிய வாசகத்தை சொல்கிறார். என்ன ஈமான் பெருமக்கள்! நம்மை பொறுத்த வரையிலே நமக்குண்டான வலிமையே ஈமான் தான். துவரதான் சொல்வார்கள், இன்னா குன்னா அதல்லகோம், இந்த உலகத்தில் நாம் அற்பர்களாக இருந்தோம், அறியாதவர்களாய், படிக்காதவர்களாய், அற்பர்களாய், மற்றவர்களால் ஒதுக்கப்பட்ட நிலையில் நாம் இருந்தோம். இஸ்லாம், இஸ்லாத்தின் காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தந்தான். அந்த இஸ்லாம் தந்த அந்த கண்ணியத்தை விட்டு இதை கொண்டுதான் கண்ணியம், அதை கொண்டுதான் கண்ணியம், இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், எதை செய்தாலாவது வெற்றி பெற வேண்டும், என்ன அநியாயங்களை, என்ன ஹராமான காரியத்தை செய்தாலும் என்றெல்லாம் நாம் தேடினால் அதற்கு உபலதான சொல்கிறார்கள், அதெல்லாம் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான் என்று சொல்கிறார். உண்மையானவர்களே, அதனால இந்த நடந்து முடிந்த இந்த தேர்தல்கள் அது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வேதனை சாதாரணமானது மாறி. இஸ்லாமிய வேட்பாளர்கள், மார்க்கம் என்று சொல்பவர்கள், ஈமான் காரணத்தினாலே, நாங்கள் முஸ்லிம்கள் என்ற காரணத்தினாலே
நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்காக என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களும் கூட அங்கே போய் நின்று இந்த பூசாரிக்கு முன்னாலே சொன்னார்கள். ஒரு மனிதன், ஒரு அடியான், இன்னல் அபுதனை தகல்லம் மின் சஹத்தில்லா, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத ஒரு வார்த்தையை சொல்கிறான். லா யுல்காலஹா பாலன், மனதறிந்து கூட சொல்லவில்லை. சொல்றான், அவன் மனதறிந்து கூட அந்த வார்த்தையினுடைய கணம் என்ன என்று மனமறிந்து கூட சொல்லவில்லை. ஆனால் அந்த வார்த்தையின் காரணத்தினால் நரகத்தில் வீசப்படுகிறான் என்று சொன்னார். என்றால் நம்முடைய ஈமானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பது சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் சாதாரணமானவர்கள். ஆனால் உள்ளத்தால் மலையை விட வலுவான ஈமானுக்கு சொந்தக்காரர், மலையை விட வலுவான ஈமானுக்கு சொந்தக்காரனாக இருந்தார். அப்படித்தானே மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஈமானுக்கு முன்னால் உள்ள நிலை வரை வேறு. ஆனால் ஈமான் என்று வந்து விட்டான். அதற்கு செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே சூனியக்காரர்கள், அது ஒரு சூன்யம் என்று நினைத்து ஃபிரௌன் சூனியக்காரர்களை எல்லாம் பெரும் பெரும் வல்லமை உள்ள சூனியக்காரர்களை ஒன்று சேர்த்தான். ஒன்று சேர்த்து வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். அவர்களும் எல்லா விதமான தயாரிப்போடு வந்தார்கள். ஆனால் களத்தை பார்க்கும் பொழுதுதான் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையான நபி, அவர்கள் செய்யக்கூடியது மிகப்பெரிய அற்புதம், நாம் எல்லாம் கண்கட்டி வித்தை செய்கிறோம் என்பதை விளங்கிக் கொண்டார். உண்மையை விளங்கிக் கொண்ட பிறகு ஈமான் கொண்டார். விளங்கிக் கொண்ட பிறகு ஈமான் கொண்டார். ஈமான் கொண்ட பிறகு அவன் சொன்னான், நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்ன உடனே ஃபிரௌன் சொன்னான், ஈமானை விட்டுவிடவில்லை என்று சொன்னால் மாறுகால் மாறுகை வெட்டுவேன் என்று சொன்னான். அதாவது ஒரு கை இல்லாம இருக்கிறது வேற, ஒரு கால் இல்லாம இருக்கிறது வேற. மாறுகால் மாறுகை என்று சொன்னால் செயல்படவே முடியாது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆக்குவேன் என்று எச்சரித்தான். எச்சரிப்பதற்குண்டான ஒரு நிலையிலே அந்த தகுதியும் வலிமையும் அவனுக்கு உண்டான பொறுப்பு இருக்கிறது, இந்த வலிமை இருக்கிறது. அப்படி சொல்போது இருக்கக்கூடியவன் எச்சரித்தான். ஆனால் மோமின்களான அவர்கள் சுப்ஹானல்லாஹ் எப்படிப்பட்ட வலிமையான ஈமானை குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். ஃபக்திமா அன்தகா, ஃபக்திமா அன்தகா, ஃபிரௌனை பார்த்து சொன்னான், என்னப்பா நீ செய்வ, என்ன வேணாலும் செய்துக்கோ. ஃபக்திமா அன்தகா இன்னமா தக்தி ஹாதில் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகத்தில் என்ன சில விதமான ஏற்றத்தாழ்வுகளை நீ உண்டாக்க முடியும், என்ன செய்ய முடியும், என்ன வேணாலும் செய்துக்கன்னு சொன்னாங்களே. என்ன ஈமானுடைய வார்த்தை! ஈமான் கொண்டு எத்தனை நிமிஷம் ஆச்சு, ஈமான் கொண்டு எத்தனை நிமிடங்களுக்கு பின்னாலே, யாருக்கு முன்னால் நின்று, ஃபிரௌனுக்கு முன்னால், ஆனால் ரப்புக்கு முன்னாலா என்று சொன்ன ஃபிரௌனுக்கு முன்னால் என்று சொன்னால் என்றால் அது ஈமான். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஈமான் அல்லவா நமக்கு வேண்டும் என்று குர்ஆனில் பாடம் சொல்லித் தருகிறான். அற்பமான காரியங்களுக்காக குர்ஆன் சொல்வதை போல் அத்தஸ்தப்திலு நல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர், அற்பமான ஒரு காரியத்திற்காக வேண்டி நீங்கள் பாக்கியமான ஒன்றை இழந்து விடுவீர்களா, மாற்றிக் கொள்வீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். யோசிக்கிறேன் அருமையானவர்களே. அதனாலே எந்த காரியமாக இருந்தால், தேர்தல் என்று இல்லை, எந்த காரியமாக இருந்தாலும் நாம் அதில் எல்லை மீறக்கூடாது என்பதை மார்க்கம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ் நமக்கு விளக்கும் அறிவை தந்தருள்வானா, நம்முடைய ஈமானை அல்லாஹ் வலிமையானதாக ஆக்கியிருப்பானா, நம்மிடம் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட குற்றக்குறைகளை, சொற்களால் செயல்களால் ஏற்பட்டுவிட்ட குற்றக்குறைகளை அல்லாஹ் தனது கருணையினால் மன்னித்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல்